தலித்தை குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கு நிறுத்தணும்ட்டு ஆசைப்படுறாரு. யாரு? இந்திரா காந்தி அம்மையார். ராஜாஜி சொன்னார், இந்திரா காங்கிரஸை திமுகவிடம் அடமானம் வைத்து விட்டார் இந்திரா காந்தி. அவர் சொன்னார். அதில் ராஜாஜி திலகமிட்டு அவருக்கு, நாங்கள் 2 பேரும் ஒன்று, எங்களுக்குள்ள எந்த பிரிவும் இல்லை, நான் ஆசி கூறுகிறேன் அப்படின்லாம் சொல்கிறார். கடல் மாதிரி கூட்டம். நீங்கள் போகாத, திமுக வென்றுடுச்சுன்னா எம்ஜிஆர் இல்லாதையே அவர்களால் ஜெயிக்க முடியும் என்று ஒரு பேர் வந்துடும். அப்படி வரவிடக்கூடாது. நீங்கள் நடிச்சுக்கிட்டே நீங்கள் ஹெல்த் மினிஸ்டராக இருக்கிறதுன்றது ஒரு ஆக்வர்டாக இருக்கும். அதாவது ஒரு நடிப்பை கைவிடுமாறு அவங்க கேட்குறாங்களா? அதை கலைஞர் கேட்குறார், சொல்கிறார். எம்ஜிஆர் பின்னாடி சொன்னார், பெரியார்கிட்ட போய் சொன்னது. தேர்தல் பிரச்சனை, அவர் தான் பொருளாளர். அவருக்கு தெரியாமல் தேர்தல் நிதியை அவர்கள் கையாண்டது. சேலத்தில் அவர் ஒரு மாநாடு நடத்தினார். அந்த மாநாட்டில் ஒரு 10 அடி உயர ராமர் உருவத்தை செருப்பால் அடிப்பது போல் அறம் தமிழ் நேயர்களுக்கு இனிய வணக்கம். இது ஒரு தேர்தல் வரலாறு சொல்லும் ஒரு காணொளி. தொடர்ந்து நாம் 1952 சட்டமன்ற தேர்தலிலிருந்து அதற்கு பிறகு தொடர்ச்சியாக 1957, 1961, 1967 இந்த சட்டமன்ற தேர்தலில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகள், அது இன்றைய இளைய தலைமுறையாகட்டும் அல்லது சீனியராக இருந்தால் கூட அவங்க திரும்பி பார்க்கிற பல்வேறு விஷயங்களை நமக்கு தொடர்ந்து தொகுத்து தந்து கொண்டிருக்கிறார் வரலாற்று ஆய்வாளர், எழுத்தாளர், ஐநா சபையினுடைய முன்னாள் அலுவலர் டாக்டர் இரா கண்ணன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் விஜய். நம்ம முந்தைய பதிவுகளில் அடுத்தடுத்த 5 ஆண்டுகளில் தொடர்ச்சியாக வரக்கூடிய தேர்தல், அந்த தேர்தல் கணிவதற்கான காலம் எல்லாம் நம்ம பேசிக்கிட்டு வந்திருக்கோம். இப்போ இங்கே 5 வருடங்கள் 1967க்கு பிறகு 1972 தான் தேர்தல் நடக்கணும். ஆனால் 1971லேயே நடக்க வேண்டிய ஒரு தருணம் ஏன் ஏற்பட்டது? அதாவது இன்னைக்கு ஒரே தேர்தல், ஒரே நேரத்தில் தேர்தல், அதை எதிர்க்கிற பல எதிர்க்கட்சிகள் இருக்காங்க. அதில் திமுகவும் இருக்குது. இந்த ஒரே நேரத்தில் எல்லா தேர்தல்களையும் சின்க்ரனைஸ் பண்ணி இணைச்சு நடத்தணும்ன்ட்டு சொல்கிறவங்க என்ன சொல்கிறாங்க, அது செலவுகளை மிச்சப்படுத்தும், நம்முடைய கவனத்தை நிர்வாகத்தில் அடிக்கடி தேர்தல் நடத்துறதுனால கவனம் சிதறி போகிறத தடுக்கும், நிர்வாகத்தை நாம் சீராக நடத்தலாம், இதெல்லாம் சொன்னாங்க. இதே காரணங்களை சொல்லித்தான் கலைஞர் கருணாநிதி 1971 இந்திரா காந்தி அம்மையார் முன்கூட்டியே ஒரு தேர்தலை அறிவித்தவுடன் அவர் என்ன பண்ணார், தானும் அதில் இணைஞ்சிக்கிட்டார். அப்போ அவங்க 2 பேரும் கூட்டணியில் இருந்தாங்க. திருமதி இந்திரா காந்தி அம்மாரும் முன்கூட்டிய தேர்தலை கொடுத்தார். அவங்க முதல்ல உங்களுக்கு 67 நடக்குது தேர்தல், அதுக்கப்புறம் 72 தான் வந்திருக்கணும். ஆனால் காங்கிரஸ் 2ஆக உடைஞ்சிருந்தது. 69 உடைஞ்சிட்டு ஒரு காங்கிரஸினுடைய தலைவராக இந்திரா காந்தி வந்து விடுகிறார். எஞ்சி இருக்கிற காங்கிரஸ், அதாவது அசல் காங்கிரஸ், அது பழைய காங்கிரஸ் என்று நமக்கு பேர் இங்கே தமிழ்நாட்டில். ஸ்தாபன காங்கிரஸ் ஆர்கனைசேஷன். அங்கே ரெக்விசிஷன், அது அவங்க அந்த அம்மையார் பேர்லேயே அது இந்திரா காங்கிரஸ் அப்படின்னு பின்னாடி வந்துச்சு. அந்த அம்மையாருக்கு பெரும்பான்மை பலம் போய்விட்டது அவங்க பிரதமராக இருந்த பொழுது. ஏன்னா தன்னுடைய காங்கிரஸில் இருந்து மூத்த தலைவர்களை, இந்த சிண்டிகேட் என்று சொல்லக்கூடிய நிஜலிங்கப்பா, அசோக் மேத்தா, பெருந்தலைவர் காமராஜர், இவங்களெல்லாம் அந்த அம்மையாரை எதிர்த்துட்டு அவங்க தனியாக ஒரு இடதுசாரி தத்துவத்தை, அவங்க முற்போக்கு கொள்கைகளை முன்வைத்து சில திட்டங்களை முன்வைத்தார்கள். முதல்ல ஒரு 14 வங்கிகளை நாட்டுடைமையாக்கினாங்க. அது ஒரு பெரிய வரவேற்பை பெற்றது. அதற்கப்புறம் மன்னர்களுக்கு மானியம் தருவதாக நாம் ஒப்புக்கொண்டு, விடுதலையின் போது ஒப்புக்கொண்டதை அவர்கள் திரும்ப பெற்றார்கள். மன்னர் மானிய ஒழிப்பு அப்படின்ட்டு அதற்கு பெயர். இது 2ம் மிகப்பெரிய ஒரு வரவேற்பை மக்களிடையே பெற்றது. இந்த பழைய காங்கிரஸ் தலைவர்கள் தன்னை ஒரு கைப்பாவையாக பயன்படுத்துவதாக அந்த அம்மையார் எண்ணினார். அவர்களிடமிருந்து அவர் விடுதலை பெற வேண்டும் என்று எண்ணி 69 அந்த கட்சி உடையுது. எப்படி உடையுதுன்னா, அந்த கட்சியினுடைய அது 100ஆண்டு என்று எண்ணுகிறேன், அப்போது, அல்லது காந்தி பிறந்த 100ஆண்டு என்று எண்ணுகிறேன். அவர் ஒரு தலித்தை குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கு நிறுத்தணும்ட்டு ஆசைப்படுறார். யார்? இந்திரா காந்தி அம்மையார்.
பழைய காங்கிரஸ் தலைவர்கள் அவர்கள் அவருடைய எண்ணத்திற்கு உடன்படவில்லை. அவர்களுடைய வேட்பாளர் யாருன்னா சஞ்சீவ ரெட்டி. இதுக்கு இடையில துணை குடியரசுத் தலைவராக வி கிரி இருக்கார். அவர் என்ன பண்ணுறார், திடீர்னு அவருடைய பதவியை விட்டு விலகிறார். விலகி தன்னை ஒரு சுயேட்சை வேட்பாளராக சஞ்சீவ ரெட்டிக்கு எதிராக தன்னை நிறுத்திக் கொள்கிறார். கடைசி கட்டத்தில் இப்போ காங்கிரஸ் இன்னும் ஒன்றா தான் இருக்குது. காங்கிரஸினுடைய அதிகாரப்பூர்வ வேட்பாளர் உங்களுக்கு சஞ்சீவ ரெட்டி. அந்த வேட்பாளரை எதிர்த்து காங்கிரஸ் முன்னாடி தேர்ந்தெடுத்து துணை குடியரசுத் தலைவராக ஆக்கிய ஒரு கன்னடியர் வி கிரி, அவர் தன்னை அந்த பதவியிலிருந்து இறங்கி தன்னை ஒரு சுயேட்சை வேட்பாளராக அறிவித்துக் கொள்கிறார். அப்போ பின்னணியில் இந்திரா காந்தி மாதிரி இருக்கிறாங்க. ஆமாம், கடைசி நேரத்தில் உங்கள் மனசாட்சியின்படி வாக்களியுங்கள்னு சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே அப்பவும் போட்டி பலமாக இருக்குது. பல இடங்களில் சமமாக இருவரும் வாக்குகளை வாங்குகிறார்கள். இந்திரா காந்தியினுடைய இந்த 2 முற்போக்கு திட்டங்களை வரவேற்கக்கூடிய இடதுசாரிகளும் இங்கு தமிழகத்தில் திமுகவினரும், ஏன்னா இங்கு அவர்களுடைய மிகப்பெரிய எதிரி பெருந்தலைவர் காமராஜர். பெருந்தலைவர் காமராஜருக்கும் இந்திரா காந்திக்கும் ஒரு பிளவு வந்துட்ட பிறகு இப்போது என்னுடைய எதிரியை ஆதரிப்பதன் மூலமாக என்னுடைய எதிரியை பலம் கொண்டு செய்வது என்ற எண்ணத்தில் இந்திரா காந்தியை திராவிட முன்னேற்ற கழகத்தினர் ஆற தழுவி கொண்டனர். அவருடைய தீர்மானங்களுக்கு ஆதரவாக ஆமாம், அங்கே வாக்களித்தார்கள். அந்த அரசு காப்பாற்றப்பட்டதே 25 நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவோடு. இடதுசாரிகளும் திமுகவினரும் அந்த பெரும்பான்மை இழந்த இந்திரா காந்தி அரசை தாங்கி நின்றனர். ஏன்னா அவர்களுடைய முற்போக்கு திட்டங்கள் அதற்கு காரணம் என்று சொன்னார்கள். அது ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். ஏன்னா நாட்டுடைமையாக்கணும், இந்த பஸ்ஸுகளை வங்கிகளை நாட்டுடைமையாக்கணுன்ற வாதத்தெல்லாம் திமுக முன்னாடியே வச்சிருக்கு. அதனால் அவர்களுக்கு கருத்தியல் ரீதியாக ஒரு ஒற்றுமை என்பது உண்டு. ஆனால் ரியல் பாலிட்டிக், அதாவது யதார்த்த அரசியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே பெருந்தலைவர் காமராஜர் ஒரு பெரும் சக்தி. அவரை வீழ்த்துவதற்கு அவருடைய வீட்டு உள்ளேயே ஒரு முரண் இருக்குது அப்படின்னா, ஒரு எதிர்ப்பு இருக்குன்னா அந்த எதிர்ப்பு சக்தியை நாம் வளர்த்து விட வேண்டியது நம்முடைய கடமை. அதுதான் சரியான அரசியல். அதைத்தான் திமுகவினர் செய்தார்கள். அதனால் அந்த அம்மையாரோடு அவர்கள் இணக்கமாக இந்த இடதுசாரி கொள்கைகளுக்கு ஆதரவாக அவர்கள் ஆதரவளித்ததனால் அவர்களுக்குள் ஒரு புரிதல் இருந்துச்சு. இப்போது அந்த புரிதல் எந்த அளவுக்குன்னா, திமுகவினர் வி கிரிக்கு வாக்களிக்கிற அளவுக்கு சென்றது அந்த தேர்தலில், குடியரசுத் தலைவர் தேர்தலில். அதில் 3ஆவதாக ஒரு வேட்பாளர் இருந்தார், எதிர்க்கட்சிகளுடைய வேட்பாளர். அவர் தோற்று போனார். உண்மையான போட்டி என்பது இந்த 2 பேருக்கு மத்தியில் தான். யார்? சஞ்சீவ ரெட்டிக்கும் வி கிரிக்கு மட்டும்தான். தமிழகத்தை வாக்கு எண்ணிக்கை எட்டும் வரை இருவரும் சமமாக இருக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் சஞ்சீவ ரெட்டி முன்னணியில் இருக்கிறார். தமிழகத்தில் வாக்கு எண்ணிக்கை வரும்பொழுது தலைகீழாக மாறுகிறது. ரிசல்ட் சேஞ்ச். திமுகவினருடைய வாக்குகளுடைய சக்தியினால் வி கிரி வென்று விடுகிறார். அப்படி இந்த குடியரசுத் தலைவரையே தீர்மானிக்கக்கூடிய ஒரு கட்சியாக, ஒரு பிராந்திய கட்சியாக திமுக உருவெடுத்திருந்தது. 25 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், 67 அவர்கள் வென்றது. ஒரு அசுர பலம் இடதுசாரிகள். இப்போ இந்த 2 பரவலாக மக்களால் வரவேற்கப்பட்ட இந்த நகர்வுகளை இதை கேஷ் பண்ணணும். இதில் இருக்கக்கூடிய இந்த பலன்களை அனுபவிக்க வேண்டும் என்று இந்திரா காந்தி முடிவு செய்தார். அவர் ஒரே கல்ல 2 மாங்க அடித்தார். என்னென்னா, தன்னுடைய ஆட்சிக்கு மக்களுடைய ஆதரவு பெற்ற ஒரு ஆட்சியாக தான் இப்போ இன்றைக்கி இடதுசாரிகளும் திமுகவினரும் ஆதரவு தராங்க. அதனால் நம்ம முன்கூட்டியே இது இவ்வளவு வரவேற்பு பெற்றிருக்கு இந்த இடதுசாரி கொள்கைகள், அதனால் நம்ம மக்கள்கிட்ட போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆண்டு முன்பாகவே தேர்தலை அறிவிக்கிறார். இதுக்கு இங்கே பெரிய வரவேற்பு இங்கேயும் இருக்கும்ன்றதை அழகாக கணிக்கிறார் கலைஞர் கருணாநிதி. அதனால் அவர் என்ன செய்கிறார், நான் முன்னாடி சொன்ன செலவுகள் குறையும், நிர்வாக கவனம் என்பது சிதறாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கட்சியில் ஒரு தீர்மானம் போட்டு சட்டமன்றத்தை ஒரு ஆண்டுக்கு முன்பாகவே கலைத்துவிட்டு தேர்தலுக்கு முனைகிறார். இந்த சூழல் வரைக்கும் சுதந்திர கட்சி நிறுவிய ராஜாஜி அவர்கள் திமுக ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிறார். இப்போது இந்திரா காந்தி திமுகவை நோக்கி வரும்பொழுது அவருடைய ஒரு ரியாக்ஷன்ஸ் எப்படி இருந்தது?
திமுகவினருக்கும் சுதந்திரா கட்சியினருக்கும் ஆட்சிக்கு அண்ணா வந்த உடனேயே ஒரு சின்ன புரிதலின்மை அப்படின்றது வந்துருச்சு. எப்படின்னா சுதந்திரா கட்சிக்கு சபாநாயகர் பதவி தரணும் அப்படின்னு ராஜாஜி ஆசைப்பட்டார். அதை தருவதற்கு அண்ணா உடன்படவில்லை. அவருக்கு ஒரு நல்ல கேண்டிடேட் சிபி ஆதித்தனார், தினத்தந்தி ஆதித்தனார், அவரை சபாநாயகராக கொண்டு வந்துட்டார். உடனே இதில் மனமுடைந்த ராஜாஜி திமுகவினருக்கும் சுதந்திரா கட்சிக்கும் இருந்த தேனிலவு முடிந்து விட்டதுன்னு சொன்னார். அதற்கு தான் அண்ணா ரொம்ப அழகாக அதுக்கு பதில் சொன்னார், திருமணம் தொடங்கி விட்டது, தேனிலவு முடிந்து விட்டது. அப்போ திருமணத்தில் குறை நிறை எல்லாம் இருக்கும், மன வருத்தங்கள் இருக்கும். தேனிலவில் அதெல்லாம் இருக்காது. எல்லாம் என்ன ரொம்ப இன்பமான ஒரு பொழுது தேனிலவு, அது முடித்து விட்டது. இப்போ குடும்பம் நடத்துகிறோம், அதில் உங்களுக்கு என் மேலே குறை இருக்கும், எனக்கு உங்கள் மேலே குறை இருக்கும். அந்த அந்த காலம் இது. அப்போது அவங்களுக்குள்ள ராஜாஜிக்கு தான் சொல்லுவதெல்லாம் நடக்கவில்லை அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. அதுக்கப்புறம் திமுகவினர் மீது அந்த திமுக அரசு ரொம்ப நாள் நீடிக்கக்கூடாதுன்ற எண்ணத்துக்கு அவர் மெதுவாக வந்துட்டே இருக்கார். மாப்போசி இந்து அறநிலையத்துறை அமைச்சராகணுன்ற ஒரு எண்ணம் மாப்போசிக்கும் இருக்கிறது. அண்ணாவுக்கு கூட அந்த எண்ணம் இருப்பதாக மாப்போசி சொல்லுகிறார். அதை கடைசி வரைக்கும் ராஜாஜி பெருசாக ஆதரிக்கலை. இந்த அரசு விழுந்துடணும், மாப்போசி இந்து அறநிலையத்துறை அமைச்சராக போனார்னா இந்து அறநிலையத்துறைக்கு ஒரு பெரிய பணி செய்வார் அவர். அதனால் திமுக அரசுக்கு ஒரு நல்ல பெயர் கிடைக்கும். அப்படி அவர் போகலைன்னு வச்சுக்குவோம், அவங்க போடுற அமைச்சர் அவ்வளவு சரியாக வேலை செய்ய மாட்டார், கெட்ட பேர் வரும், இவர்களுக்கு ஏற்கனவே நாத்திகர்கள்னு பேர், இப்படியெல்லாம் நினைக்கிறார். அதனால் அவங்களுக்குள்ள அண்ணா இருக்கிற காலத்திலேயே அவர்களுக்குள் ஒரு பெரிய முன்னிருந்த புரிதல் என்பது, ஏன்னா காமராஜரை வீழ்த்த வேண்டும் என்ற காரணத்திற்காக இவர்கள் இருவரும் ஒன்றாக வந்தார்கள். அதுதான் பொது எதிரி. அதே மாதிரி ராஜாஜி அண்ணா இவர்கள் இருவரும் தன்னுடைய பொது எதிரிகள் என்று கருதி பெரியார் காமராஜரை தூக்கி நிறுத்தினார். எவ்வளவுதான். காமராஜரும் ராஜாஜியும் ஒரே இயக்கத்தில் பல ஆண்டுகள் பயணம் செய்தவர்கள். அவர்கள் எப்படி எதிரிகளாக இருக்க முடியும்? ஆனால் அப்படித்தான் ராஜாஜி நினைச்சார். இப்போ இந்திரா காந்தி இங்கே வந்த உடனே ஆமாம் அவருடைய நகர்வு மீண்டும் காமராஜர் 69 ஆமாம் 69 இந்த காங்கிரஸ் ரெண்டாக உடையுது. உடைச்ச உடனே திமுகவினர் ராஜாஜியோட கூட்டணியில் இருக்கிறார்கள். ஆனால் அதிகமாக அவர்கள் இடதுசாரி கொள்கைகளுக்கு வலு சேர்த்து இந்திரா காந்தி அம்மையாருக்கு அவர்கள் துணை நிற்கிறார்கள். அது கொஞ்சமும் பிடிக்கலை இவருக்கு. ஏன்னா இவருடைய சுதந்திரா கட்சியினுடைய இவர் ஒரு வலதுசாரி கட்சி நடத்துகிறார். இவர் கம்யூனிஸ்டுகளுடைய ஒரே எண்ணம் இந்த நாட்டை கவிழ்ப்பது தான் அப்படின்னு சொல்கிறவர் ராஜாஜி. வாய்விட்டு இப்படி சொல்கிறவர். அவர்கள் இந்த நாடு முன்னேறவே கூடாது அப்படின்னு சபதம் எடுத்திருக்காங்க. அப்படிப்பட்டவர் இவங்க இந்த நாட்டுடைமை வங்கிகளை நாட்டுடைமையாக்குறதுலாம் அவருக்கு பெரிய விருப்பமெல்லாம் கிடையாது. அதாவது இந்த சோஷலிஸ்ட் நகர்வுகளில் அவருக்கு நம்பிக்கை இல்லை. அதனால் அவர்கள் மேலே ஒரு வருத்தம் இருக்குது. இதற்கு இடையில் காமராஜர் தோற்று போயிருக்கிறார். இவர்கள் ரெண்டு பேரும் பெரிய தலைவர்கள். ஒருவர் 2 பேரும் முதல்வர்களாக இருந்தவர்கள். ராஜாஜி கவர்னர் ஜெனரலாகவே இருந்தவர், உள்துறை அமைச்சராக இருந்தவர். ஸோ இவர்கள் 2 பேரும் இந்த திமுக காங்கிரஸ் ஐயோடு இணக்கம் காட்டியதால் இதிலிருந்து வெளியே வந்துடுறார். அவர் வந்துட்டு காமராஜரோடு நெருங்குகிறார். ஸோ 71 தேர்தல் வேகமாக ஒரு ஆண்டுக்கு முன்பாக வந்ததுக்கான காரணம் பார்த்துட்டோம். இப்போ 71 தேர்தலில் கூட்டணி வரப்போகுது. எதுக்கு? இவங்க 2 பேர் யார், நம்ம ராஜாஜியும் பெருந்தலைவர் காமராஜரும் ஒரு கூட்டணியை அமைக்கிறார்கள். அந்த கூட்டணியில் 21 இடங்கள் சுதந்திரா கட்சிக்கு. சரி, இப்படியாக தேர்தல் வந்துவிட்டது. அப்போ ஷீட் ஷேரிங், அவர்களுடைய கூட்டணி கட்சி ஷீட் ஷேரிங், ஏன்னா இன்றைக்கெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது ஒரு தேர்தலுக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாலேயே ஷீட் ஷேரிங் பற்றி பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காங்க. அன்னைக்கு அந்த ஷீட் ஷேரிங் எப்படி இருந்துச்சு? இல்லை, இந்த 71 தேர்தல் ரொம்ப ஒரு விந்தையான தேர்தல். பெருந்தலைவர் காமராஜரும் ராஜாஜியும் இணக்கமாக ஒரு தொகுதி பங்கீட பண்ணிக்கிறாங்க. 21 இடங்கள் சுதந்திர கட்சிக்கு, மீதி இடங்களில் பழைய காங்கிரஸ், ஸ்தாபன காங்கிரஸ் நிற்க போகுது. இப்போது இந்திரா காங்கிரஸோடு இவ்வளவு இணக்கம் காட்டிய கலைஞர் கருணாநிதி அவர் மிகுந்த உச்சாணி கொம்பில் இருக்கிறார். அவருக்கு பெரிய வரவேற்பு இருக்குது. அவர் நிறைய நலத்திட்டங்களை கொண்டிருக்கிறார். கண்ணொடி வழங்கும் திட்டம், கை ரிக்ஷா ஒழிப்பு திட்டம், பிச்சைக்காரர் மறுவாழ்வு திட்டம், அப்புறம் நுகர்பொருள் வாணிப கழகம், அதுக்கப்புறம் சேலம் உருக்காலை, அப்புறம் கிழக்கு கடற்கரை சாலை,
அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து பல திட்டங்கள் அவருடைய அந்த 4-5 ஆண்டுகளில் அவர் கொண்டு வந்திருக்கிறார். அவருக்கு வந்து தாம் இந்த இடதுசாரி கொள்கைகளுக்கு தான் வலு சேர்த்ததனால் தனக்கு ஒரு பெரிய, அதாவது திமுக அப்போ தான் ஆட்சிக்கு வந்திருக்கு, 67 வந்திருக்கு. இது வந்து என்ன புதிதாக மணமான தம்பதி மாதிரி அவர்களிடத்தில் ஒரு தேஜஸ் இருக்கிறது இல்லை. அண்ணா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு ஆமாம், அது நிறைய ஒரு இரக்க உணர்வு, இந்த சிம்பத்தியும் இருக்குது. அவர் நல்ல ஒரு ஆட்சி, இந்த 2 ஆண்டுகளில் அவர் ஒரு சீரான ஆட்சி. அண்ணா போன பிறகு அந்த கட்சி உறுதியாக இருக்குது, ஒரு ஸ்திரத்தன்மையோடு ஒரு ஆட்சி நகர்ந்து கொண்டிருக்கிறது. அவர் ரொம்ப அவருடைய இளமையினுடைய உச்சத்தில் இருக்கிறார், சுறுசுறுப்பு. ஆமாம், ரொம்ப ஆற்றல் படைத்த ஒரு, அப்புறம் தேசிய அளவில் பிரகாசிக்கிறார். இங்கேருந்து பஞ்சாப் போகிறாரு, பஞ்சாப்லேருந்து அது குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கு யாரை ஆதரிக்கிறதுன்னு சொல்லிட்டு இங்கே வந்து அவர்கிட்ட கலந்து பேசிட்டு போகிறாங்க. அவரையே நிறுத்தணும்னு நினைக்கிறாங்க எதிர்கட்சியினர், வேண்டான்னு சொல்கிறாரு. ஒரு உழவன் ஆழமாக உழணும்னு நினைப்பானே தவிர அகலமாக உழமாட்டான்னு சொல்கிறாரு. அதனால் அவர் குடியரசுத் தலைவர் தேர்தலில் அவருக்கு விருப்பம் இல்லை என்கிறார். ஆனால் அவர் ஆதரிக்கிற வேட்பாளர் தான் இறுதியில் வெற்றி பெறுகிறார். இதெல்லாம் நடக்குது. அதனால் அவர் வந்து ரொம்ப உறுதியாக இருக்கார், அவர் ரொம்ப நம்பிக்கையாக இருக்கார், வென்று விடுவோன்ட்டு. அதே அளவு நம்பிக்கையோட காமராஜர் இருக்கார். அதே அளவு நம்பிக்கையோட இந்த திமுகவினர் வீழ்த்திடணும்னு நினச்சிட்டு ராஜாஜி கங்கணம் கட்டிகிட்டு இருக்கார். இது ஒரு பக்கம். ஸோ அதனால் பேச்சுவார்த்தைகள் தொடங்குது. காங்கிரஸ் தரப்பிலிருந்து யார் வந்து அவரோட பேசுகிறாங்கன்னா, சி சுப்பிரமணியமும் பக்தவத்சலமும், பழைய முதல்வர் பக்தவத்சலம், பழைய நம்முடைய நிதியமைச்சர், மாநில நிதியமைச்சர், அவங்க 2 பேரும் இந்திரா காங்கிரஸ் சார்பாக வந்து பேசுகிறார்கள். அவங்களுக்கு இவர் என்ன சொல்கிறாரு, உங்களுக்கு வந்து ஒரு 5லிருந்து 7 நாடாளுமன்ற இடங்கள், 10லிருந்து 15 சட்டமன்ற தொகுதிகள் தரேன். அவங்க இல்லை, அது ரொம்ப குறைச்சல்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதற்கப்புறம் போய் எங்களுக்கு 20 நாடாளுமன்ற தொகுதிகள், 80 சட்டமன்ற தொகுதிகள் வேணும்னு கேட்குறாங்க. உடனே அவர் இந்த முறை என்ன சொல்கிறாரு, உங்களுக்கு ஒரு 7-8 நாடாளுமன்ற தொகுதிகள், 15க்கும் குறைவான சட்டமன்ற தொகுதிகள் வரைக்கும் தரேன் அப்படின்றார். இது எங்களுக்கு இழைக்கப்பட்ட அவமானம். இப்போ வெளியவே சொல்கிறார், சி சுப்பிரமணியம் சொல்கிறார். கிட்டத்தட்ட கூட்டணி முறிவு நிலைக்கு வந்துருச்சு, எல்லாம் முறிஞ்சிருச்சு. அவர் வெளியே போயிடுறார். வெளியே போன உடனே இது வந்து ஜனவரி 19, முதல்ல ஜனவரி 19 1971 இந்திரா காந்தியை டெல்லியில் சந்திக்கிறார் கலைஞர் கருணாநிதி கூட்டணிக்காக. அப்படி தான் தொடங்குது கூட்டணி பேச்சுவார்த்தைகள். அந்த அம்மையாரை பார்த்துட்டு வெளியே வந்துட்டு என்ன சொல்கிறாரு பத்திரிகை செய்தியாளர்கள்ட்ட, போன தேர்தலில் 170 இடங்கள் நாங்கள் நின்னோம், அதை விட அதிகமாக நிற்கணும்னு நினச்சிட்ருக்கோம் இப்போ அப்படின்னு சொல்கிறார். அங்கேயே சிக்கல் தொடங்கிடுது. அதுக்கப்புறம் இங்கே வரார், சென்னைக்கு வந்த உடனே பேச்சுவார்த்தைகள்லாம் தொடங்குது. 24 அசோக் நகரில் ஜனவரி 24 1971 தேர்தல் மாநாடு. ஸோ 19 பார்த்துட்டு வந்திருக்காரு. இந்த 5 நாளில் பேச்சுவார்த்தைகள், சிஎஸும் பக்தவத்சலமும் வந்துட்டு 2 முறை வந்துட்டு 2வது முறை அவமானம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. 24 அந்த தேர்தல் மாநாட்டில் எம்ஜிஆர் கொடியேற்றி துவக்கி வைக்கிறார். அந்த மாநாட்டை நாவலர் நெடுஞ்செழியன் திறந்து வைக்கிறார். அந்த மாநாட்டில் அன்னைக்கு மாலையில் கலைஞர் சொல்கிறார், பேச்சுவார்த்தைகள் முறிந்துவிட்டன, திராவிட முன்னேற்ற கழகமே அத்தனை தொகுதிகளிலும் நிற்கும் அதனுடைய தோழமை கட்சிகளோடு. நாங்கள் எவ்வளவோ முயற்சி செய்தோம், ஆனால் நாங்கள் 13 சட்டமன்ற தொகுதிகள் தந்தோம், 7 8 சொல்கிறார் நாடாளுமன்ற தொகுதிகள் தந்தோம், அவர்கள் 7 இடங்கள் நினைக்கிறேன், அவர்களுக்கு அதுக்குள்ள திருப்தி இல்லை, அதனால் தோற்று போயிடுச்சு, அதனால் பட்டியல் அறிவிக்கிறேன்னு சொல்லிட்டு 234 இடங்களுக்கும் அதில் பெரும்பான்மையான இடங்களில் அறிவிச்சிடுறார். அன்றைக்கி மாலையில் அறிவிச்சிடுறார், நாடாளுமன்றத்திற்கும் அறிவிச்சிடுறார். அப்புறம் கூட இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் இருக்குது, வேறு சில பேர் இருக்குது, அவங்களுக்கு 2-3 இடங்கள் அதெல்லாம் கொடுத்துட்டு அன்றைக்கி போயிடுறார். அன்றைக்கி ராத்திரி 24 இரவு 12 மணி அளவில் இந்திரா காந்தி அம்மையார் அவருக்கு தொலைபேசியில் பேசுகிறார். கூட ஜி பார்த்தசாரதி, இந்த இலங்கையில் அவருடைய தனி தூதராக இருந்தார், அவர் தான் தமிழில் பேசுகிறார் கலைஞரோட. அங்கேருந்து இந்திரா காந்தியோடைய அவர் ஆலோசகர், அவர் ஐக்கிய நாடுகளுடைய நம்முடைய தூதராக, இந்திய தூதராக ஐநா சபையில் இருந்தவர். அவர் கலைஞரோட பேசுகிறார். பேசிட்டு அந்த அம்மையார் இப்போ ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க, 10 நாடாளுமன்ற தொகுதிகள், 20 சட்டமன்ற தொகுதிகள் அவங்க வைக்கிற கோரிக்கை. ராத்திரி 12 மணிக்கு கலைஞர் சொல்கிறாரு, அவர் இஸ் பிளேயிங் ஹார்ட் பால் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, ரொம்ப
ரொம்ப உறுதியாக இருக்கார். அவர் சொல்கிறாரு, சட்டமன்றத்தில் நாங்கள் அறிவித்த வேட்பாளர்கள்லாம் திரும்ப பெறுவது என்பது ரொம்ப சிரமம். அதனால் சட்டமன்றத்தில் உங்களுக்கு நாங்கள் ஒரு இடம் கூட தர முடியாது. உங்களுக்கு நாடாளுமன்றத்தில் ஒரு 10 இடம் தரோம். நாங்கள் அறிவிச்சிருக்கிற வேட்பாளர்களை திரும்ப பெறுகிறோம். 5 இடத்துக்கு அறிவிக்கலை, இவங்க வருவாங்கன்ட்டு. இது வந்து பேரம் தானே. வேண்டாம், நீ இந்த விலைக்கு கொடுக்குறதுனா கூட இல்லை, நான் வேறு கடை பார்க்குறேன், நம்ம போகும்பொழுது அவங்க கூப்பிட்டு வாங்க சார்ன்னு அந்த மாதிரி. அதனால் 5 இடங்களில் அவர் திரும்ப பெறுகிறார். அதுக்கு ஒத்துக்கிறாங்க நம்ம. ஸோ முதன்முறையாக தமிழ்நாட்டில் இந்திரா காங்கிரஸ் கட்சி ஒரு இடத்தில் கூட சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடாத அந்த தேர்தல் 1971. அப்படி ஒன்று நடந்தேறியது. ஆமாம். அப்போது ராஜாஜி சொன்னார், இந்திரா காங்கிரஸை திமுகவிடம் அடமானம் வைத்து விட்டார் இந்திரா காந்தி. அவர் சொன்னார். டாக்டர் ஹெச்வி அண்டே அவருடைய கட்சியில் இருக்கார். அப்போது அவர் சொல்கிறாரு, காமராஜர் முதல்வராக வரக்கூடாது என்ற ஆசையில் இந்த அளவுக்கு இறங்கி போயிட்டாங்க இந்திரா காந்தி அம்மையார் அப்படின்ட்டு அவர் சொல்கிறார். ஸோ இதுதான் நிலைமை. இதை ஒத்துக்கிறாங்க காங்கிரஸார். இப்போ இந்த காங்கிரஸில் ஒருத்தர் இருக்கார், அவர் பேர் மோகன்குமார் மங்கலம். அவர் நம்முடைய இரும்பு மந்திரியாக இருந்தார். அவருடைய மகன்தான் ரங்கராஜன் குமார் மங்கலம். பின்னாடி பிஜேபியுடைய வாஜ்பேயி அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தார். இன்றைக்கு அவர் மோகன்குமார் மங்கலத்து பேரில் அரசு மருத்துவமனை இருக்கு. ரொம்ப பெரிய ஒரு இடதுசாரி சிந்தனை உள்ளவர். அவர் வந்து ஒரு விமான விபத்தில் இறந்து விட்டார். அவர் திமுகவினருக்கு அவர் ஒரு சிம்ம சொப்பனம். ஏன்னா அவர் கலைஞரே பதிவு பண்ணியிருக்கார். அவர் சொல்லிட்டார், இந்த கூட்டணி இல்லைன்னா எனக்கு நாடாளுமன்ற தேர்தலில் இடம் வேண்டான்ட்டார். அதாவது திமுகவோட கூட்டணி அமையாத போயிடுச்சுன்னா நான் நிற்கலை இந்த தேர்தலில். அவருக்கு நல்லா தெரியுது, இந்த தேர்தலில் அவர் ஜெயிக்கணும்னா திமுகவுடைய உதவி தேவை. ஸோ புதுச்சேரியில் அவர் நிற்கிறார். நின்று வென்று பெரிய இடத்துக்கு வராரு. அதுக்கப்புறம் திமுகவோடு அவரும் சிஎஸும் சேர்ந்து, சி சுப்பிரமணியமும் அவரும் 2 பேரும் திமுகவினரை பகைத்து கொள்ளுகிறார்கள். அவங்க ரெண்டு பேரையும் கட்டுப்பாட்டில் வைக்கணும்ட்டுலாம் திமுகவுடைய பொதுக்குழு தீர்மானமெல்லாம் நிறைவேற்றின அதெல்லாம் நடந்துச்சு. பசுவே அமைதியாக இருக்கும் பொழுது கன்றுகள் ஏன் துள்ளுகின்றன அப்படின்லாம் பசுவாக இந்திரா காந்தியையும், இவர்கள் 2 பேரும் கன்றுகளாகவும் மதுரை மாநாட்டில் 72 அந்த எம்ஜிஆர் பிரிகிற அந்த கடைசி மாநாடு, அதில் கலைஞர் கேட்டதெல்லாம் நடந்துச்சு. ஸோ அவர் நிற்கிறார். பெரும் வெற்றி. இதுதான் இந்த கூட்டணியினுடைய கூட்டணி இப்படி இருக்குது. இந்த 2 கூட்டணிக்கு மத்தியில் தேர்தல் நடக்குது. ஒரு வழியாக முன்கூட்டிய தேர்தல் தொகுதி பங்கீடு இது முடிந்ததுக்கு பிறகு அன்றைய பரப்புரைகள் எந்த மாதிரியாக இருந்தது? கலைஞர் வந்து ஒரு மாதம் போவார் பிரச்சாரத்திற்கு. அதே மாதிரி தான் இந்த ரெண்டு ராஜாஜியால் பெரிய அளவில் பிரச்சாரம் பண்ண முடியல. ஏன்னா அவருக்கு ரொம்ப முதுமை வந்துருச்சு. காமராஜர் பல இடங்களுக்கு போய் பிரச்சாரம் பண்ணார். ரொம்ப தீவிரமாக பிரச்சாரம் செய்தார். காமராஜர் போன இடங்கள்லாம் பெரும் கூட்டம், மிகப்பெரிய கூட்டம். எல்லாரும் காமராஜர் திருப்பி ஆட்சிக்கு வந்துடுவாருன்னு நினைக்கிற அளவுக்கு கூட்டம். ஆனால் அவர் சட்டமன்றத்தில் போட்டிட்டார் இல்லை, நாடாளுமன்றத்தில் அவர் போட்டி எடுக்கிறார். ஆனால் அவர் தான் பிரச்சாரத்தை முழுமையாக அவருடைய தோளில் சுமக்கிறார். ஏன்னா அவர் தான் பெருந்தலைவர். அவர் போகிற இடங்கள்லாம் மிகப்பெரிய கூட்டம். முதல்ல அந்த தேர்தல் தொடக்க கூட்டம் இங்கே நடக்குது. ஜனவரி 21 என்னமோ மெரினாவில் நடக்குது. அதில் வந்து ராஜாஜி திலகமிட்டு அவருக்கு, நாங்கள் 2 பேரும் ஒன்று, எங்களுக்குள்ளே எந்த பிரிவும் இல்லை, நாங்கள் எப்போ ஒன்று தான் அப்படின்லாம் சொல்லி நான் ஆசி கூறுகிறேன் அப்படின்லாம் சொல்கிறார். கடல் மாதிரி கூட்டம். எல்லா பத்திரிகைகளும் இவங்க தான் ஆட்சிக்கு வருவாங்கன்னு நினைக்கிற அளவு கூட்டம். அப்படின்னா அந்த காலகட்டத்தில் முதலமைச்சர் வேட்பாளராக அவங்க முன்னிறுத்தினதோ அல்லது அதுக்கான திட்டம் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் அவங்க வென்றார்கள் என்றால் அவர் காமராஜர் வருவார். அதாவது இது வந்து காமராஜர் திமுக என்கிற சக்திக்கும் காமராஜர் என்கிற ஸ்தாபன காங்கிரஸ் சக்திக்கும் உள்ள ஒரு போட்டி தான். அப்படித்தான் யார் முதல்வர் என்பதெல்லாம் அது திமுகவை பொறுத்த வரைக்கும் கலைஞர் முதல்வராக வரப்போகிறார், அதில் தெரிஞ்ச விஷயம். இவர் நாடாளுமன்றத்துக்கு தான் நிற்கிறார். ஆமாம், நிற்கிறாரு. நின்று அங்கே வெற்றி பெறுகிறார். அவர் வெல்லுகிற அந்த இடம். சட்டமன்றத்திற்கு அவர் நிற்கவில்லை. ஏன்னா அவர் தான் விட்டுட்டு போயிட்டாரு. 63 அவர் வந்து பக்தவத்சலத்துக்கிட்ட ஆட்சியை கொடுத்துட்டு போயிடுறார். அவர் அங்கே தான் இருக்கார். அங்கே அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவரானார். அதுக்கப்புறம் நாடாளுமன்றத்திற்கு தான் அவர் திரும்பி போகிறார். ஆனால் பிரச்சாரத்தினுடைய முழு சுமையையும் அவருடைய தோள்களில் அவர் சுமக்கிறார். ஏன்னா நாடறிந்த தலைவர், காங்கிரஸ் கட்சியினுடைய மிக பெரும் தலைவர்,
அதனால் அவருக்கு போகிற இடங்கள்லாம் பெரிய அவருக்கு 70 வயது 71 வயது ஆகிடுது. 71 வயது கூட்டம். இந்த பக்கம் என்னென்னா கலைஞர் புறப்பட்டுடுறார் ஒரு மாதத்துக்கு ஒரு டூர் ப்ரோக்ராம் போட்டுட்டு. அதே மாதிரி எம்ஜிஆர் போகணும். ஆனால் எம்ஜிஆருடைய டூர் ப்ரோக்ராம் வரலை இன்னும். எம்ஜிஆர் போகிற மாதிரி தெரியல பிரச்சாரத்திற்கு. வீரப்பன் அவருடைய மேனேஜர், அது எம்ஜிஆர் ஏன் போக மாட்டேன்றார், என்ன நடக்குது? வீரப்பன் ரொம்ப ஷூட் போய் திருப்பி கேட்குறார், என்ன நீங்கள் போகலையா அப்படின்ட்டு. எம்ஜிஆர் மழுப்புறார், சரியாக சொல்ல மாட்டேன்றார். அப்போ ஏதோ சிக்கல் இருக்குன்னு புரிஞ்சுக்கிறார் ஆரம்பி. ஸோ 3ஆவது தடவை 4ஆவது தடவை கேட்கும் பொழுது, ஏன்னா அழைக்கவே இல்லையா நான் எதுக்கு போகிறது அப்படின்றார் எம்ஜிஆர். ஆரம்பி உடனே அவர்கிட்ட சொல்கிறார், நீங்கள் போகாத திமுக வென்றுடுச்சுன்னா எம்ஜிஆர் இல்லாதையே அவர்களால் ஜெயிக்க முடியும் என்று ஒரு பேர் வந்துடும், அப்படி வரவிடக்கூடாது, நீங்கள் பார்த்துக்கங்க அப்படின்றார். அவரும் பரங்கிமலையில் மறுபடியும் நிற்கிறாருன்னு நினைக்கிறேன். ஆமாம். அப்புறம் அங்கேருந்து கலைஞர்கிட்ட போகிறார் ஆரம்பி. போயிட்டு எம்ஜிஆர் அன்றைக்கி ஒரு வார்த்தை கூப்பிட்றேன். நான் என்னத்தை கூப்பிடணும், இது அவர் கட்சி, நான் கூப்பிட்றது இல்லை நீங்கள் கொஞ்சம் கூப்பிடுங்க, அவர் அதை விரும்புகிறார், நீங்கள் கூப்பிட்டுட்டிங்கன்னா அவர் புறப்பட்டுருவார். உடனே கலைஞர் நீங்கள் வந்து பிரச்சாரம் பண்ணணும்ன்ட்டு முறையில் கூப்பிடுறாரு. உடனே அவர் ஒரு மாதம் டூர் போட்டுட்டு போகிறார். 2 பேரும் அவங்க போகிற இடங்கள்லேயும் மிகப்பெரிய கூட்டம் வருது. அவங்க வாரத்துக்கு ஒரு முறை தான் சந்திச்சுக்குவாங்க. அந்த அளவுக்கு 2 பேரும் ஒரு மாதம் முழுக்க களத்திலேயே இருக்காங்க. அப்படி ஒரு பிரச்சாரம். ஆனால் கூட்டம் வந்து பெருந்தலைவர் காமராஜருக்கு தான் அதிகமாக எல்லா இடங்கள்லையும் கூட்டம் வரா மாதிரி தெரியுது. எல்லா பத்திரிகைகளும் அவர்கள் தான் வெல்வார்கள், அவர்கள் திருப்பி ஆட்சிக்கு வந்துடுவார்கள், திமுகவுடைய கதை முடிஞ்சிருச்சுன்ட்டு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ தலைமைச் செயலாளராக இருந்த இபி ராயப்பா அவர் முன்கூட்டியே என்ன பண்ணுறார், தேர்தல் முடிவுகள் வர்றதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு இவர்கள் உறுதியாக இருக்கிறாங்கன்னா, என்னை கோட்டையில் வந்து பாருங்கன்னு சொல்கிறாரு செய்தியாளர்களை காமராஜர். ஆட்சிக்கு வந்துருவோன்ட்டு முடிவு பண்ணிட்டார். இபி ராயப்பா தலைமைச் செயலாளர் தேர்தல் முடிவுகள் வருவதற்கு முன்பாகவே போய் பெருந்தலைவரை போய் பார்க்கிறார். இந்த செய்தி கசிஞ்சிருது. அந்த அளவுக்கு நம்பிக்கையாக எல்லாரும் இருக்கிறார்கள். தேர்தல் முடிவுகள் வருது, மொத்தமாக புரட்டி போடுகிறது எல்லாத்தையும். 184 இடங்களில் திமுக வெற்றி வெல்கிறார்கள். இவர்கள் வெறும் 15 இடங்களில் வெல்கிறார்கள். 57 திமுகவினர் 15 இடங்கள் வென்றார்களே, அந்த இடத்துக்கு 1971 காங்கிரஸ் சுருங்குகிறது. காங்கிரஸ் பேரியக்கம் சுருங்கி விடுகிறது. 6 இடங்களில் ராஜாஜி வெல்கிறார். அசுரபலம் திமுகவுக்கு. அந்த அசுரபலம் திமுகவினுடைய தலைமையினுடைய தலைக்கு சென்று விட்டது. அது பின்பு பல சங்கடங்களை தந்தது. இதுதான் நடந்துச்சு. இந்த தேர்தலுக்கு பிறகு அந்த சட்டமன்ற உறுப்பினராக அன்றைய உச்ச நட்சத்திரம் எம்ஜிஆர் அவர்கள் வருகிறார். ஏன்னா அடுத்த தேர்தலுக்கு அவர் தான் வித்திடுகிற மாதிரி தோணுது. அப்போ எங்கே அந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்பது மாதிரியும், அதுக்கப்புறம் அவருக்கு எங்கே ஒரு உரசல் போக்கு ஏற்படுகிறது? இல்லை, கலைஞர் சொல்கிறாரு, எம்ஜிஆரே இந்த அளவுக்கு ஒரு பெரிய வெற்றி கிடைக்கும்னு நினைக்கல. அவர் இதே வேளைக்கு காஷ்மீரில் ஷூட்டிங்கில் இருக்கார். தேர்தல் முடிவுகள் பார்த்த உடனே காஷ்மீர்லேருந்து வேகமாக டெல்லி வந்து ஒரு தனி விமானத்தில் நான் வந்த பிறகு அமைச்சரவையை முடிவு பண்ணலான்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு நீங்கள் வாங்க நம்ம பேசிக்கலாம் அப்படின்ட்டு நான் சொன்னேன். எனக்கு மெடிக்கல் மினிஸ்டர் தரணும், சுகாதார மந்திரி. அதாவது அவருக்கு இங்கிலீஷ் தெரியலன்றதை இப்படி சொல்கிறார். ஹெல்த் மினிஸ்டர்னு சொல்ல தெரியல அவருக்கு, மெடிக்கல் மினிஸ்டர்னு சொல்கிறாரு. இப்போ அந்த துறைக்கு மெடிக்கல் மினிஸ்டர் தான் பேர் இன்னைக்கு. அவர் வந்து கேட்குறாரு. கேட்ட உடனே கலைஞர் சொல்கிறாரு, அதுக்கு என்ன, கலைஞர் எழுதுகிறார், நான் கலந்து பேசிட்டு சொன்னேன், நீங்கள் நடிச்சுக்கிட்டே நீங்கள் ஹெல்த் மினிஸ்டராக இருக்கிறதுன்றது அது கொஞ்சம் கஷ்டம், கொஞ்சம் ஒரு ஆக்வர்டாக இருக்கும், ஒரு மாதிரி இருக்கும், அதனால் அது வேண்டாம். மாதவன் சட்ட அமைச்சர் அவர் சொல்கிறாரு, இது சட்டம் இடந்தருமான்னு தெரியலன்ற மாதிரி ஏதோ சொல்கிறாரு போல இருக்கு. எம்ஜிஆர் வந்து ரொம்ப அடிபட்டுடுறார். அதாவது ஒரு நடிப்பை கைவிடுமாறு அவங்க கேட்குறாங்களா? அதை கலைஞர் கேட்குறார், சொல்கிறார், நீங்கள் விட்டுடுங்க, என்ன மந்திரி என்ன வேணாலும் நீங்கள் ஏன் எம்ஜிஆர் மந்திரி கேட்டார், அதெல்லாம் வந்து கற்பனை கட்டுக்கதை, அவர் ஒரு நல்ல கதாசிரியர் அப்படின்னு எம்ஜிஆர் பதில் சொல்லிட்டார் பின்னாடி. ஆனால் அவர் கேட்டதை உண்மைதான்ட்டு ஆரம்பி சொல்கிறார். அவர் கேட்டதற்கு காரணம் அவரை தூண்டினது ஜெயலலிதா அம்மையாருன்ட்டும் ஆரம்பி சொல்கிறார். ஆரம்பிக்கும் ஜெயலலிதா அம்மையாருக்கும் ஆகாது, அதையும் நம்ம பதிவு பண்ணிக்கணும். அதனால்
ஏன் எம்ஜிஆர் அதற்கு ஆசைப்படணும்னு எனக்கு தெரியல. ஏன்னா அதுவும் மருத்துவத்துறை, அதில் என்ன அவருக்கு ஒரு பெரிய நாட்டம். மருத்துவத்துறையில் தான் மிக அதிகமான ஒரு நாட்டம் எல்லாருக்கும் இருந்த நேரம். அதாவது ஒரு மெடிக்கல் சீட் வாங்குறது ஒரு குழந்தையுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கலாம், நிறைய உறுதி செய்யக்கூடிய ஒன்று. எல்லாரும் தங்களுடைய குழந்தைகள் மருத்துவக் கல்லூரிகளுக்கு சென்று படித்து டாக்டர்களாக வேண்டும் என்பதுதான் அன்னைக்கு இருந்த பெற்றோர்களுடைய ஒரே கனவு. அப்போது அதில் நிறைய தவறுகள் நடக்கிறதா ஒரு பேச்சு இருந்துச்சு திமுக அரசை பற்றி. அதனால் ஒருவேளை அதற்கு ஆசைப்பட்டார் எனக்கு தெரியாது. இப்படியாக ஒரு மந்திரி பதவி கேட்க ஆரம்பித்தது தான் பின்னாளில் எம்ஜிஆர் அவர்கள் இன்னொரு இயக்கம் அதிமுக உருவாவதற்கு காரணமாக அமைஞ்சுதான். இது ஒரு காரணம், இது ஒரு மிக முக்கிய காரணம்னு சொல்லணும். இன்னொரு காரணம் வந்துட்டு எம்ஜிஆர் பின்னாடி அவர் சொன்னது, அவர் பெரியார்கிட்ட போய் சொன்னது, தேர்தல் பிரச்சாரம். அவர் தான் பொருளாளர், அவருக்கு தெரியாமல் தேர்தல் நிதியை அவர்கள் கையாண்டது, அவர்களுக்கு தெரியாமலேயே சில பேருக்கு அதிகமாக தந்தது, சில பேருக்கு குறைவாக தந்தது, இதெல்லாம் அவருக்கு பிடிக்கலை. தன்னுடைய இடத்தை அவர்கள் போதுமான அளவு, தன்னுடைய பொறுப்பையோ பதவியையோ இடத்தையோ அவர்கள் போதுமான அளவு மதிக்கவில்லை அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்கு இருந்துச்சு. நிறைய அவர் அந்த ஆட்சியினுடைய லகான் தன் கையில் இருக்கணுன்ற மாதிரி அவர் நினைச்சார். ரீஜென்ட்னு சொல்லுவாங்க. ஒரு குழந்தை ஆட்சிக்கு வருதுன்னா அந்த குழந்தையை வழிநடத்துவதற்கு அவர்களுடைய அன்னையார் அல்லது சித்தப்பா யாராவது ரீஜென்ட்டாக இருப்பாங்க அரசு முறையில். அது மாதிரி அண்ணாவுக்கு பிறகு கலைஞர் ஆட்சிக்கு வந்த பிறகு எம்ஜிஆர் தன்னாலேயும் இவர்கள் ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள்ன்ற ஒரு எண்ணம் அவருக்கு இருக்குது. அந்த ஆட்சியை ஒரு முறைப்படுத்தணும், வழி நடத்தணுன்ற ஒரு எண்ணம் அவருக்கு இருந்திருக்கும். தன்னை கலந்து அவர்கள் நிறைய விஷயங்கள் பண்ணணுன்ட்டு. இவர்கிட்டருந்து எப்படி விடுபடணுன்ற எண்ணம் தான் திமுக தலைமைக்கு இருக்குது. இவருக்கு நாம் கடன்பட்டவர்களாக இருக்கக்கூடாது, நம்ம சொந்த காலில் நிற்கணுன்ற மாதிரி அவர்கள் நினைக்கிறார்கள். 71 கலைஞர் கருணாநிதி சொந்த கால் நிற்பதற்கு உதவிய ஒரு மிகப்பெரிய தேர்தல் அது. என்னதான் திமுக எம்ஜிஆருடைய பிரச்சாரம் அதெல்லாம் உதவி செய்திருந்தாலும் கூட அவர் தன்னுடைய அவர் விஸ்வரூபம் எடுத்த ஆண்டது அரசியலில். அதனால்தான் அவர் அதே மாதிரி இந்திரா காந்தி அங்கு விஸ்வரூபம் எடுத்த ஒரு தேர்தல். அதற்கு பிறகு இவர்கள் 2 பேருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக விரிசல் தொடங்குது. கட்சி உள்ள இந்த அமைச்சர் பதவியில் தொடங்கிய விரிசல், இந்த தேர்தல் நிதியை அவர்கள் கையாண்டதில் எம்ஜிஆருக்கு இருந்த குறைகள், இதெல்லாம் போக தனிப்பட்ட குறைகள், இதெல்லாம் சேர்ந்து பின்னாடி கட்சி அடுத்த ஆண்டு 2 போயிடும். ஸோ இந்த தேர்தலில் இன்னொரு பெரிய தலைவராக இருந்த ஈவீர பெரியார் அவர்கள், அவருடைய அதுவும் சேலத்தில் ஒரு மாநாடு நடக்கும்போது அவருக்கு விரும்பாத சம்பவங்கள் நடந்ததாக நம்ம கேள்விப்படுறோம். சேலத்தில் அவர் ஒரு மாநாடு நடத்தினார். அந்த மாநாட்டில் ஒரு 10 அடி உயர ராமர் உருவத்தை செருப்பால் அடிப்பது போல் அதெல்லாம் நடந்துச்சு. அது ஒரு பெரிய கலவரமாக மாறிடுச்சு. தந்தை பெரியாருடைய சிலையை திறந்து வைத்தவர் கலைஞர் கருணாநிதி. ஸோ பின்னாடி அந்த தேர்தல் பிரச்சாரத்தில் காங்கிரஸார் பல சுவரொட்டிகளை இந்த ராமனையும் முருகனையும் செருப்பால் அடித்தவர்களுடைய சிலையை திறந்து வைத்தவருக்கு அவங்களுடைய வாக்குன்னு கேட்டு தமிழ்நாடு முழுக்க அவர்கள் இந்த மாதிரியான சுவரொட்டிகளை ராஜாஜி அவர்கள் பிரச்சாரம் செய்ததாகவும் பார்க்கலாம். எல்லாருமே அது ஒரு தர்ம சங்கடத்தை கொடுத்தது திமுகவினருக்கு. ஒரு வாரம் வரைக்கும் கலைஞர் அதை பற்றி பேசவே இல்லை. இதில் என்னென்னா அந்த ஒரு துக்ளக் ஒரு 2 வாரத்துக்கு பிறகு, இது நடந்த 2-3 வாரங்களுக்கு பிறகு துக்ளக் ராமசாமி நடத்துகிற துக்ளக் பத்திரிகையில் அட்டைப்படமாக போலீஸாரும் முதல்வர் கலைஞர் அவர்களும் சிரித்து கொண்டிருப்பது போலும் ஒரு 2 சிலைகளை விக்கிரகங்களில் ராமர் விக்கிரகம், முருகன் விக்கிரகம், இவற்றை செருப்பால் தீகாவினர் அடிப்பது போலும் அதை ரசித்து கொண்டிருப்பது போலும். யார்? கலைஞர் கருணாநிதி அதை ரசிக்கிறார், போலீஸாரும் அதை ரசிக்கிறார்கள். இப்படி ஒரு அட்டப்படம் வரும். இப்போ அந்த சுவரொட்டிகளை முதலில் அவர்கள் பறிமுதல் செய்கிறார்கள். அதுக்கப்புறம் துக்ளக்குடைய அலுவலகம் சோதனைக்கு ஆளாகிறது. சோதனைக்கு உள்ளாகி அந்த துக்ளக் இதழ்கள் அத்தனையும் பறிமுதல் செய்யப்படுகின்றன. பின்னாடி அவர்கள் நீதிமன்றத்திற்கு போய் அதெல்லாம் திரும்ப பெறுகிறார்கள்னு நினைக்கிறேன். ஆனால் இது துக்ளக்குக்கு பெரிய வெளிச்சத்தை தருது. ராமசாமி தமிழகத்தினுடைய மிகப்பெரிய அரசியல் விமர்சகராக மாறுவதற்கும் துக்ளக் என்பதை எல்லாரும் ஆவலோடு துக்ளக் என்ன சொல்லுது என்று பார்க்கறதுக்காகவும் இது ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியாக மாறியது. பெரியார் இதுக்கு இடையில் என்ன பண்ணார்? இப்போது கலைஞர் கருணாநிதி இந்த நிகழ்ச்சி நடந்த பிறகு அவர் சொன்னார், பெரியார் அவருக்கு எல்லா உரிமையும் இருக்குது, இப்படி அவர் ரேடிக்கலாக
அவர் வந்து இப்படி தீவிரமாக, இப்படி முற்போக்காக அவர் எண்ணுவதற்கு அவருக்கு அத்தனை தகுதிகளும் உரிமையும் உண்டு. ஆனால் அவர் நினைக்கிறதெல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு அரசால் முடியும்னு அவர் நினைக்கக்கூடாது. அவர் நினைக்கிறதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்ட்டு கலைஞர் சொல்கிறார். நான் ஒரு 2-3 போலீஸார் மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறேன்னு சொல்கிறார். ஒரு வாரத்துக்கு பிறகு இது நடக்குது. அதற்கு பிறகு எனக்கு அங்கே நடந்ததே தெரியாது என்ன நடந்துச்சுன்ட்டு சொல்கிறார். உடனே பெரியார் சொல்கிறாரு சிரிச்சுக்கிட்டே, அவர் அப்படித்தானே சொல்லுவார், அவருக்கு கஷ்டம், அவருக்கு என்னால் வந்த கஷ்டம் எனக்கு தெரியுது, அவர் அதனால் அங்கே நடந்தது என்னன்னு தெரியாதுன்னு சொல்கிறாரு. எனக்கு அதெல்லாம் புரியுது அவங்களுடைய கஷ்டம் அப்படின்றாரு பெரியார். ஆனால் நல்ல வேளைக்கு அவர் தொடர்ந்து பிரச்சாரம் செய்ய போகலை, அதோட நிறுத்திக்கிறார். ஏன்னா திமுகவுக்கு பாதிப்பு வந்துடும்ன்ட்டு. அந்த இதுதான் முதல் முறையாக அவர் திமுகவினருக்கு ஆதரவாக களமிறங்கி வேலை செய்த ஒரு அப்படியே பின்வாங்கிடுறார். அவர் அமைதியாக இருக்கிறதே அவங்களுக்கு நல்லது புரிஞ்சுக்கிறார். சரி, அதே போல் நடிகர் சிவாஜி கணேசன் அவர்கள், அவருக்கும் ஒரு வரவேற்பு இருந்தது. இன்றைக்கெல்லாம் முருகர் வேலெல்லாம் கையில் எடுத்து பிரச்சாரம் பண்ணுறாங்க. அவர் அன்னைக்கு திருத்தணியிலிருந்து வேல் எடுத்துகிட்டு பிரச்சாரம் செய்த கிளம்பினதாக நம்ம கேள்விப்படுறோம். இல்லை, அதெல்லாம் பண்ணார். ஆனால் அதெல்லாம் பெரிய அளவில் உதவலை. அதாவது மக்கள் திமுக அரசை விரும்பி இருந்தார்கள். எனக்கு என்ன தோணுதுன்னா, ராஜாஜி ஒரு வயதான தலைவர், அப்புறம் நம்ம பெருந்தலைவர் காமராஜருக்கும் வயதாயிடுச்சு. அப்போல்லாம் 71, 72 ஒரு பெரிய வயதுன்ற எண்ணம் இருந்துச்சு பல பேருக்கு. இந்த பக்கம் இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 45, 46, 47 வயதான கலைஞர் கருணாநிதி. அப்படியே ஆற்றல் மிக்க, இளமை ததும்பும் ஒரு சிறந்த நிர்வாகி. எல்லா இடங்கள்லையும் அவர் தெரிகிறார். ரொம்ப மிக மிக வேகமாக செயல்படும் ஒருவர். அதனால் மக்கள் அந்த பக்கம் போயிருக்கணும்னு நினைக்கிறேன். இவர்களுடைய காலம் முடிந்து விட்டது என்று மக்கள் எண்ணியிருக்கிறார்கள். மிக்க நன்றிங்க. 1971 தேர்தல் களத்தை எங்கள் கண் முன்னால் கொண்டு வந்து காட்டினீர்கள். மீண்டும் ஒரு பதிவில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நேயர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள் அறம் தமிழுடன். அதே போலவே நாம் தொடர்ந்து 1952 இப்பொழுது நாம் உரையாடல் நிகழ்த்தியிருக்கிற 1971 தேர்தல் வரைக்குமான காணொளிகள் நம் அறம் தமிழ் சேனலில் இருக்கிறது. அதை நீங்கள் பார்த்து கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.